ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஹமீஸ் லாக்ஸ் அகெயின். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் டயமீட்டர் பைப் கேரிங் வாட்டர் பிரான்ச்சஸ் இன்டு 2 பைப்ஸ். ஒரு பைப் இருக்குதான், அந்த பைப் வந்து 2 பிரான்ச்சாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், ஒரு பைப்பு 2 பிரான்ச்சாக பிரியுது, ரைட்டுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 2 பைப்ஸ். அது முதல்ல பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் டயமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சாக பிரியுது. அதனுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 மீட்டர் டயமீட்டர் அண்டு 0.15 மீட்டர் டயமீட்டர். சரிங்களா? 0.15 மீட்டர் டயமீட்டர். ஓகேங்களா? அப்போது டயமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு டயமீட்டர் வந்து D1 இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 மீட்டர். அதுக்கப்புறம் மூணாவது டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர். ரைட்டுங்களா? இந்த 3 டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு டயமீட்டர் கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா π/4d²ங்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அதுதான் ஏரியா கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? டயமீட்டர் கொடுத்துட்டாங்கனாலே உங்களுக்கு π/4d² போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடணும். சரி, ரைட்டு. அதுலேயும் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட, உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மீட்டரில் ஒரே யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாருங்க, மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸோ மீட்டரில் ஒரே யூனிட்டில் இருக்கணும். ஸோ மீட்டரில் இருக்குது. அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், π/4d² கண்டுபிடிக்க போகிறோம். π/4d² போடுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ D இஸ் ஈக்குவல் டு, இந்த கொஷினை வாசிக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் த மீன் வெலாசிட்டி 0.3 மீட்டர் பைப் இஸ் 2.5 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது மீன் வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. மீன் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தட் இந்த 0.2 மீட்டர் பைப் இஸ் 2 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 2 வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு ஒரு டயமீட்டர் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு டயமீட்டர் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், இதுக்கு ஒரு டயமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு வெலாசிட்டியில் வாட்டர் ஃப்ளோ ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பைப்பினுடைய அவுட்டில் இருந்து, அதாவது ஒரு பைப்பினுடைய கிராஸ் செக்ஷனில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, மீன் வெலாசிட்டிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி, வாட்டர் மொத்தமாக ஃப்ளோ ஆகுது இல்லையா, இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்றது கொடுத்துருக்குறாங்க. 0.2 மீட்டர் பைப்பில் உங்களுக்கு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெலாசிட்டியை தான் கேட்க வர்றாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. நம்ம அப்போ அங்கே பார்க்கலாம். ஸோ டிட்டர்மைன் த டிஸ்சார்ஜஸ் இன் த பைப் அண்ட் வெலாசிட்டி இந்த 0.15 மீட்டர் பைப். இங்கே பாருங்கள், இதனுடைய வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. 0.15 மீட்டர் பைப்பினுடைய வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க. இதனுடைய டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் என்ன, எல்லா இடத்துலையும் உள்ள டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கணும், டிஸ்சார்ஜஸ் இந்த பைப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ டிஸ்சார்ஜஸ் இந்த பைப் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும். நான் இந்த இதை மட்டும் சொன்னேன், அப்படி கிடையாது. இதுலேயும் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும், இதுலேயும் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன்லேயுமே ஒவ்வொரு டிஸ்சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, π/4d² போட்டு அதை A1 கண்டுபிடிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை A1 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. π/4d², π/4 × d² 0.2² போட்டு இதை கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து A1. ரைட்டுங்களா? இதில் கிடைக்கிறது வந்து A1. இதில் π/4d² போட்டு இதில் கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து A2. d² போட்டிங்கன்னா இது A2. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, காமன் கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு வச்சுருக்கேன். இது வந்து A. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், π/4d² போட்டுங்க, π/4 × 0.3² போடுங்க, வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள், π/4 × 0.2² போடுங்க, A2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் π/4 × 0.3² போடுங்க, A3 வந்துருச்சு. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை A1னும் இதை A2 உண்டும் நம்ம கொடுத்துக்கிற பேர் தான், இதனால் ஒன்றும் இல்லை. இதை A3 வச்சுருக்குறாங்க. ஸோ A1 π/4d², இதனுடைய d² போட்டுடலாம். π/4d² இது A2 போட்டுடலாம். π/4d² A3 போட்டுடலாம். சரிங்களா? ரைட்.
இப்போ 3 லைன் டயமீட்டர் இருந்துச்சு, 3 லைன் நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஏரியா என்னன்னு எழுதிடலாமா? ஸோ A1 இஸ் ஈக்குவல் டு 0.0706ங்கிறத எழுதிருங்க மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் A2 என்ன இருக்குது? 0.0314ன்றத மீட்டர் ஸ்கொயருங்கிறத எழுதிருங்க. இதில் A, அடுத்து A2 ரைட்டுங்களா? ஸோ A1 A2 எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் A3 இஸ் ஈக்குவல் டு 0.0177 மீட்டர் ஸ்கொயருங்கிறத எழுதிட்டீங்க. சரி ரைட். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்சார்ஜஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜஸ் என்ன சார்? Q இஸ் ஈக்குவல் டு AV. இவ்வளோ தான் ஃபார்முலா உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இதில் வந்து வெலாசிட்டி இருந்து ஏரியா இருந்தால் நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் Q1 இஸ் ஈக்குவல் டு A1 V1, Q2 இஸ் ஈக்குவல் டு A2 V2, அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் எழுதிக்கிறணும். Q3 இஸ் ஈக்குவல் டு A3 V3. அவ்வளோதாங்க. இதில் பாருங்களேன், நம்ம ஓரெல்லாம் பார்ப்போமே. இப்போ உங்கள்கிட்ட A1 இருக்கா? அதே மாதிரி உங்களுக்கு Q1 இருக்கா? இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்குன்றது கிடச்சிரும். உங்களுக்கு அவன் என்ன கேட்டிருக்கிறான்? இதில் உள்ள வெலாசிட்டி என்ன? 0.15 மீட்டர் பைப்பில் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா இடத்துலையும் என்னென்ன வெலாசிட்டிஸ் இருக்குங்கிறத அப்ளை பண்ணுவோம். வெலாசிட்டி இல்லாததை நம்ம கண்டுபிடிப்போம். சரி, நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக Q1 இதில் வெலாசிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கிறது. V1 பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க 2.5 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? இது V1. அதுக்கப்புறம் V2 கொடுத்துருக்குறாங்க 2 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் V3 மட்டும்தான் தெரியணும், உங்களுக்கு தெரியாது. ரைட்டுங்களா? சரி, இப்போ இதில் Q இஸ் ஈக்குவல் டு AV, A1 V1ன்னு போட்டுக்கோங்க. Q1. அப்போ A உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? A பாருங்கள், இதில் A கண்டுபிடிச்சிருக்கோமா? A1 கண்டுபிடிச்சிருக்கோமா? ரைட்டுங்களா? அப்போ V1 கொடுத்துருக்குறாங்களா? இப்போ பாருங்கள், V1 கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், V1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ A1 V1 மல்டிப்ளை பண்ணால் Q1 கிடச்சிருமா? ரைட். அதுக்கப்புறம் Q2 போடுங்க. Q2 இஸ் ஈக்குவல் டு A2 V2. உங்களுக்கு A2 கொடுத்துருக்குறாங்களா? A2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ பாருங்கள், A2 கண்டுபிடிச்சிருக்கோமா? 5/4 D² போட்டு A2 கண்டுபிடிச்சிருக்கோமா? ரைட். இதே மாதிரி போட்டு A2வும் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, V2வும் உங்களுக்கு கையில் இருக்குது. V2வும் கையில் இருக்குது, A2வும் கையில் இருக்குது. Q2 கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ Q3 போடுங்க. இப்போ Q3 போடுறது பார்த்தீங்கன்னா Q3 இஸ் ஈக்குவல் டு A3 V3, A3 V3. அப்போ A3 V3 அப்படிங்கிற பட்சத்தில் இதில் A3 V3ங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு V3 கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நமக்கு இது மட்டும்தான் கொடுக்கல. சரிங்களா? அப்போ A3 தெரியுமா? 5/4 D3². நமக்கு A3 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், A3 அழகாக கண்டுபிடிச்சிருக்கோம். 0.0177 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ Q3 வேணும்னா நமக்கு என்ன வேணும்? V3 வேணும், A3 வேணும். A3 மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது, V3 இல்லை. அப்போ V3 கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? Q3 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால நம்ம வேறு அப்ரோச் பார்க்க போகிறோம். என்ன அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3 அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3ங்கிறத எடுக்க போகிறோம். இந்த அப்ரோச், இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டிஸ்சார்ஜ், அது எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் இங்கே ரெண்டாக பிரியுது. சரிங்களா? அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3, இதுதான் இந்த ரெண்டு டிஸ்சார்ஜாக பிரியுது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த Q3 டேட்டா வேணுங்கிறதுனால நம்ம Q3 கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, A3யை போட்டு V3யை கண்டுபிடிச்சிடலாம். V3யை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். V3 இஸ் ஈக்குவல் டு Q3/A3. A3 உங்கள்கிட்ட இருக்குது. Q3யை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q3. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, Q3 இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2 போட்டுடலாமா? Q1 மைனஸ் Q2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். Q1 Q2 அழகாக செஞ்சுருக்கீங்க. Q1 கண்டுபிடிச்சிட்டிங்க, Q2 கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை ரெண்டையும் தூக்கி Q1 மைனஸ் Q2ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q3 கிடச்சிரும். உங்களுக்கு Q3 கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடலாம்?
A3 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. A3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? பாருங்கள், A3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த A3 கண்டுபிடிச்சதை தூக்கி இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Q3யும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், A3யும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் த தேர்ட் அவுட்லெட், இந்த வெலாசிட்டி ஆஃப் த தேர்ட் அவுட்லெட், இந்த தேர்டு பார்ட்டில் உள்ள வெலாசிட்டி, இந்த பைப் லைனில் உள்ள வெலாசிட்டி என்னன்றதை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும்.